Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம யூனிட் 5ல நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம்னா இட்ஸ் நத்திங் பட் ஹோமோனா சேம்னு அர்த்தம். ஓகேவா? மார்பிங்னா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? இப்போ நார்மலா இன்டர்நெட்ல எல்லாம் மார்ஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க, ஷேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் ஹோமோமார்பிசம். ஹோமோமார்பிசம்னா என்ன அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனை, ஓகேவா, இப்படி ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராஃப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு குரூப்பையும் இன்னொரு குரூப்பையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன், அது வந்து ஜி கம்மா ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு குரூப் எடுத்துக்கிறேன், அது என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஜி பார் கம்மா இதை வந்து காம்போசைட்னு சொல்லுவோம் இல்லையா? காம்போசைட் ஆர் நாட், எது வாயில் வருதோ அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்துட்டு நான் இன்னொரு குரூப்புன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட மேப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னா பை ஃப்ரம் ஜி டு ஜி பார்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஜின்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஜி பார்னு எடுத்துக்கிறோம். இதோட மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப்பில் என்ன இருக்குது? ஸ்டார் தானே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? இப்போது காம்போசைட் பை ஆஃப் ஒய். இப்படி ஆன்சர் கிடைச்சதுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஒய்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இது குரூப்பில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டோம். அண்ட் மேப்பிங் குரூப்பில் எப்படி இருக்குது? ஜி பாரில் காம்போசைட்டாக இருக்குது. ஸோ பை ஆஃப் எக்ஸு காம்போசைட் பை ஆஃப் ஒய், இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கணும்? குரூப்பில் கொடுத்துருக்கிற சிம்பிள் இருக்கணும், அதாவது நம்மளோட இமேஜில் கொடுத்துருக்கிற சிம்பிள் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சிம்பிள் வரணும் நமக்கு ஆன்சரில்? டொமைன். ஓகேவா? இது வந்துட்டு டொமைன், இது கோடொமைன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டொமைனில் இருக்கிற சிம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கோடொமைனில் இருக்கிற சிம்பிள் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆர் கம்மா ப்ளஸ்ஸை வந்து நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜி பாருக்கு வந்துட்டு ஆர் கம்மா ஸ்டார் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னா இதோட மேப்பிங் பை எப்படி இருக்கும்னா பை ஆஃப் எக்ஸ், இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ், இங்கே என்ன இருக்குது? ஸ்டார் இருக்குது, ஸ்டார் பை ஆஃப் ஒய்னு கிடைக்கணும். ஓகேவா? இப்படி எனக்கு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம்னா ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு நான் ரெண்டு இதை வந்து ஜின்னு வச்சுக்கிறேன், இதை ஜி பார்னு வச்சுக்கிறேன். இங்கே எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே அது என்னவா இருக்கும்? எனக்கு ஜி பாரில் பை ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நம்மளோட மேப்பிங் என்னது? பை. இன்கேஸ் மேப்பிங் எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி பார்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இங்கே பை கொடுத்துருக்கிறதுனால பை ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இன்கேஸ் இங்கே ஒய் எடுத்தோம் அப்படின்னா அந்த மேப்பிங் இங்கே எப்படி இருக்கும்? பை ஆஃப் ஒய்னு இருக்கும். இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும்? பை ஆஃப் எக்ஸ் ஒய்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இங்கே எக்ஸுங்கிறது எதுக்குள்ளே இருக்குது? ஜிக்குள்ளே இருக்குது. ஒய்ங்கிறது ஜிக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குரூப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸும் ஒய்யும் இந்த ஜியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் ஒய்யும் எதில் தான் இருக்கணும்? அந்த ஜியில் தான் இருக்கணும். அதுதானே நம்மளோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போது பை ஆஃப் எக்ஸ் ஜி பாரில் இருக்குது, பை ஆஃப் ஒய்யும் ஜி பாரில் இருக்குது அப்படின்னா அப்போ பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஒய் நமக்கு எதுக்குள்ளே வரணும்? இந்த ஜி பார்க்குள்ளே வரணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு ஜி பாரில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்குது? காம்போசைட் கொடுத்துருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காம்போசைட் எடுத்துக்கலாம். அப்போ பை ஆஃப் எக்ஸ் காம்போசைட் பை ஆஃப் ஒய் எதுக்குள்ளே வரணும்? நமக்கு ஜி பார்க்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? பை ஆஃப் எக்ஸ் ஒய்யை நம்ம இப்படி எழுதிக்கலாம், பை ஆஃப் எக்ஸ் காம்போசைட் பை ஆஃப் ஒய்ன்னு எழுதலாமா? புரிஞ்சுதா? இது ஜஸ்ட் நம்மளோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தான். இது ஜி, இது ஜி பாரு, இதுக்கு நடுவில் இருக்கிற மேப்பிங் பை. இங்கே நான் எக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பை ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இங்கே நான் ஒய் எடுத்தேன்னா எனக்கு இங்கே பை ஆஃப் ஒய் கிடைக்கும்.
இங்கே நான் எக்ஸு, இது ஜிங்கிறது ஸ்டாரை பொறுத்து இருக்குது, ஜி பாருங்கிறது காம்போசைட் பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு எடுத்தேன்னா இங்கே எனக்கு என்னன்னு கிடைக்கும், பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போது எக்ஸும் ஒய்யும் இந்த ஜியில் இருக்குதுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன, எக்ஸ் ஸ்டார் ஒய்யும் இந்த ஜியில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் ஒய் வந்துட்டு இந்த ஜி பார் காம்போசைட்ல இருக்குது அப்படின்னா எனக்கு பை ஆஃப் எக்ஸ் காம்போசைட் பை ஆஃப் ஒய்யும் எதுக்குள்ளே இருக்கும், இந்த ஜி பாருக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்மளோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே இந்த மேப்பிங் அப்படி எழுதலாமா, பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம், ஜி பாரை பொறுத்து எழுதும்போது பை ஆஃப் எக்ஸ் காம்போசைட் பை ஆஃப் ஒய்ன்னு எழுதலாமா. அதுக்கு இங்கே நமக்கு வந்துட்டு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்டார் ஒய் தான் இருக்குது. ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஒய் நம்ம எப்படி எழுதலாம், பை ஆஃப் எக்ஸ் காம்போசைட் பை ஆஃப் ஒய்ன்னு எழுதலாமா. இப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு புக் டெஃபினிஷன் பாருங்க. இப்போ அப்ளையா பார்த்தது நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தது. எ மேப்பிங் பை ஃப்ரம் எ குரூப் ஜி இன்டூ எ குரூப் ஜி பார் இன்டூ, ஓகேவா, இந்த ஆன் டூ ஒன் டூ இன்டூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். A mapping pi from a group G into a group G bar is said to be homomorphism. Homomorphism இருக்கணும்னா என்ன, ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் வந்துட்டு நம்ம ஜியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த மேப்பிங் பை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி இந்த ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு ஹோமோமார்பிசம்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எஃப் ஃப்ரம் இசட் கமா ப்ளஸ் டு இசட் கமா ப்ளஸ் ரெண்டுமே இசட் கமா ப்ளஸ்லேருந்து இசட் கமா ப்ளஸுக்கு மேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேப்பிங்கோட கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாமா. இங்கே நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டுமே இசட் ப்ளஸ், ரெண்டுமே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இங்கே 1 எடுத்தேன்னா இங்கே 2xன்னா எனக்கு 2 கிடைக்கும், இங்கே 2 எடுத்தால் இங்கே 4 கிடைக்கும், இங்கே 3 எடுத்தால் இங்கே எனக்கு 6 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கும்போது எனக்கு இங்கே ஒரு எலமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை செக் பண்ணிடலாமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ நான் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் 2 எனக்கு இங்கே என்ன வரணும், இது இப்படி சொன்னால் குழப்புதா, நான் உங்களுக்கு மெத்தட் படியே சொல்லிடுறேன், ஓன் எக்ஸாம்பிள் போட்டால் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. எக்ஸ் கூட நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆட் பண்ணுறேன், ஒரு 2ங்கிற வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆகும், அந்த 2ங்கிற வேல்யூ ஆன்சரில் ஆட் ஆகி கிடைக்குமா. இப்போ எக்ஸ் கூட நான் 3 ஆட் பண்ணேன்னா இங்கேயும் என்ன ஆகும், எனக்கு 3ங்கிற வேல்யூ ஆட் ஆகி தான் ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதலாமா. சரி, இப்போது 2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை 2x ப்ளஸ் 2yன்னு நம்ம எழுதிக்கலாமா. இப்போ இதை எப்படி எழுதலாம், நம்ம 2xங்கிறது நமக்கு கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸு, 2yங்கிறது கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இசட் ப்ளஸ் இசட் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. நமக்கு ஹோமோமார்பிசமோட கண்டிஷன் என்ன, பை ஆஃப் ஏபின்னு இருந்துச்சுன்னா பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பின்னு எழுத முடியணும். பை ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருந்துச்சு அப்படின்னா பை ஆஃப் ஏ ப்ளஸ் பை ஆஃப் பின்னு எழுத முடியணும். இப்போ எனக்கு அந்த கண்டிஷனில் இங்கே எனக்கு எழுத முடியுது இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை என்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு பிரித்து எழுத முடியுது. இப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாமா. இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 2ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன், ஒய்க்கு 3ன்னு வச்சுக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. ஓகேவா. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், 2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். எக்ஸுக்கு என்ன கொடுத்துட்டோம், 2, ஒய்க்கு 3. என்ன வரும், இங்கே 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 3ன்னு வரும். இப்போ எஃப் ஆஃப் 5 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5, எஃப் ஆஃப் 5 ஈக்குவல் டு எனக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகேவா. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் போட போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் போட போகிறேன். ஓகேவா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, 2x, எஃப் ஆஃப் ஒய்னா 2y.
2 into x இருக்கிற இடத்துல 2 plus 2 into y இருக்கிற இடத்துல 3 போட்டோம்னா என்ன வரும்? 2 2s are 4, 2 3s are 6, 4 plus 6 10. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ f of x plus yன்னு எழுதினாலும் f of x plus f of yன்னு எழுதினாலுமே நமக்கு 10 தான் ஆன்சராக கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். அடிஷ்னலாக இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு 1-to-1 ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூ எடுத்தாலுமே அதுக்கு ஒரு யூனிக் எலமெண்ட் வந்துட்டு இங்கே கோடொமைனில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி ஆச்சுன்னா அந்த மேப்பிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1-to-1ன்னு சொல்லுவோமா? ஸோ இது வந்துட்டு ஒரு 1-to-1 ஹோமோமார்ஃபிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆர் ஸ்டாரில் எடுத்திருக்காங்க, அடுத்தது ஆர் ப்ளஸில் எடுத்திருக்கிறாங்க. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்டாருங்கிறதுனால நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷனில் எடுக்க போகிறோம். ஓகேவா? இங்கேயும் வந்து மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிப்ளிகேஷன். இது டாட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு mod x mod yன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதானே நம்ம கண்டிஷன். இப்படி இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியல் நம்பர் கொடுத்துட்டதுனால இப்போ என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாம். மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே எடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸுக்கு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா -3 கொடுக்குறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து mod xன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ -3க்கு mod எடுத்தால் +3 கிடைக்கும். ஓகேவா? +3 கிடைக்குது. நெக்ஸ்ட் -2 எடுத்தேன்னா +2 கிடைக்குது. -1 எடுத்தேன்னா +1 கிடைக்குது. 0 எடுத்தால் 0 தான் கிடைக்கும். +1 எடுத்தால் +1 கிடைக்குது. +2 எடுத்தால் +2 கிடைக்குது. அப்போது mod x எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod xன்னு எடுக்கும்போது எக்ஸுக்கு நான் மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு இங்கே என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்னா ப்ளஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே பாருங்கள், நம்ம என்ன எழுதணும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு mod x mod yக்கும் ஆன்சர் ஈக்குவலாக வரணும். அப்போ தான் நம்ம அதை வந்து ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியும். இப்போ நான் எக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் வந்துட்டு -2ன்னு எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் எழுதலாமா? ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு mod x இன்ட்டு mod yன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2 இன்ட்டு -2. அப்போ என்ன வரும்? -4 எனக்கு வரும். ஓகேவா? எனக்கு இங்கே எப்போ என்ன வரும்? mod 2 இன்ட்டு mod -2 போட்டால் எனக்கு என்ன வரும்? மாடுலஸ்க்கு எடுத்துட்டோம்னா எகெயின் நமக்கு அடிஷன் சைன் தான் வரும். ஸோ நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் -4னாலும் நமக்கு என்ன தான் வேல்யூ? எஃப் ஆஃப் எக்ஸ்னா mod எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் -4க்கு நமக்கு என்ன தான் கிடைக்கும்? +4 தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னாலும் mod x இன்ட்டு mod yன்னு செப்பரேட்டாக எழுதினாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்குது? ரெண்டு சைடுமே 4 தான் கிடைக்குது. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் -2 இன்ட்டு +2ன்னு எழுதினாலும் இந்த மாடுலஸை பிரித்து -2 இன்ட்டு +2ன்னு எழுதினாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்குது? 4 தான் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹோமோமார்ஃபிசம். அண்ட் அடிஷ்னலாக இங்கே என்ன சொல்லலாம்னா இது வந்து 1-to-1 கிடையாது. ஏன்னா 2-3 எலமெண்ட் வந்துட்டு ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆயிருக்குது. ஸோ இப்போ -2 +2 ரெண்டுமே எது கூட தான் மேப் ஆயிருக்குது? 2 கூட தான் மேப் ஆயிருக்கு. ஸோ இது 1-1ன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே என்ன சொல்லலாம்னா on-to-ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ரேஞ்சில் நம்ம எடுக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே நமக்கு என்ன இருக்குது? இங்கே வந்துட்டு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. அதாவது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதையே on-to-ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு on-to ஹோமோமார்ஃபிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ டேஷ் where e dash is the identity in g dash is a trivial homomorphism for a b equal to e dash into e dash equal to f of a into f of b. ஓகே, இப்போ இங்கே நான் ஜின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், இங்கே வந்து ஜி டேஷ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஏல இருக்கிற எந்த எலமெண்ட்டை எடுத்தாலுமே இது இங்கே ஜி டேஷில் இருக்கிற இ டேஷுங்கிற எலமெண்ட் கூட மேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஜியில் நான் என்ன எலமெண்ட் எடுத்தாலுமே ஜி டேஷில் இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட எனக்கு மேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம்? இப்போ இ மட்டும் இருக்குது, ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் இருக்குதுன்னா அந்த குரூப்புக்கு நம்ம என்ன பேர் சொல்லியிருக்கிறோம்? ட்ரிவியல்னு ஒரு பேர் சொல்லியிருக்கிறோம் இல்லையா?
அப்போது இந்த இ டேஷ் கூட மட்டுமே தானே இது வந்து மேப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி மேப் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம், ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் ஏபி எதை எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்னா இ டேஷ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு மேப் கொடுத்துருக்குறாங்க. இசட் கமா ப்ளஸ்லேருந்து சி ஸ்டார் கமா டாட். இசட்டுங்கிறது இன்டீஜர், சின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஐ பவர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் என் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம், இங்கே என்ன இருக்குது, டாட் இருக்குது, டாட் எஃப் ஆஃப் என்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதை ப்ரூவ் பண்ணால் தானே நமக்கு ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற குரூப்போடது நமக்கு என்ன இருக்கணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போடுவோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறங்காட்டி எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என். இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், இதை ஹோமோமார்ஃபிசம்னு சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்முக்கு 1ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன், என்னுக்கு 2ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும், ஐ பவர் 1. ஏன்னா இங்கே வந்துட்டு ஐ பவர் என் தானே கொடுத்துருக்குறாங்க. ஐ பவர் 1 இன்ட்டு ஐ பவர் 2ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஐ பவர் 1ஓட வேல்யூ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, நமக்கு -i கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ எம்முக்கு 3ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், என்னுக்கு 4ங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், மாற்றி கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும், ஐ பவர் 3 இன்ட்டு ஐ பவர் 4, அகெயின் எனக்கு -i கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எஃப் ஆஃப் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என் நம்மளால எழுத முடியுது. ஓகேவா? எஃப் ஆஃப் எம் இன்ட்டு எஃப் ஆஃப் என்னு அதை நம்மளால என்ன பண்ணுது, எழுத முடியுது. ஓகேவா? எழுத முடிஞ்சால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். அடிஷ்னலாக இங்கே பாருங்கள், இது 1 to 1 கிடையாது. ஏன்னா 2 நம்பருக்கு வந்துட்டு நமக்கு -i கிடைக்குது. ஸோ இது வந்து 1 to 1 கிடையாது. அண்ட் தென் இதை ஆன் டு 1 செக் பண்ணுங்கள், இது ஆன் டுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஐ என்ற வேல்யூ வந்துச்சுனாலே நமக்கு அதோட ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும், i -i +1 -1. இந்த 4ல் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஐ மட்டும்தான் இருக்குமா, +r-i +r-1 மட்டும்தான் இருக்குமா, நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரேஞ்சு கோடமைனும் ஈக்குவல் ஆகாது இல்லையா? அப்படி ஆகலைன்னா அது வந்து ஆன் டூவும் கிடையாது. ஸோ இது வந்து 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹோமோமார்ஃபிசம், அவ்வளோதான். ஓகேவா? Next, suppose G is a group, N is a normal subgroup of G. Define the mapping pi from G to G by N by pi of x equal to nx for all x belongs to G. Then pi is a homomorphism on G on to G by N. ஓகே, இங்கே ஜின்னு ஒரு குரூப் எடுக்கிறோம். அடுத்தது என்னங்கிற ஒரு நார்மல் சப் குரூப் எடுக்கிறோம். ஓகேவா? அந்த நார்மல் சப் குரூப் எப்படி மேப் ஆகுது அப்படின்னா ஜி பை என்னுக்கு நமக்கு வந்துட்டு மேப் ஆகுது. அந்த மேப்பிங்கை வந்து நம்ம இப்போ பைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நார்மல் சப் குரூப்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கலெக்ஷன் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நார்மல் சப் குரூப்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்னென்னு எழுதுவோம், ஜி பை என்னன்னு எழுதுவோம். இப்போது கலெக்ஷன் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், என்எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இப்போ இது ஹோமோமார்ஃபிசம்னு ப்ரூவ் பண்ணணும். ஹோமோமார்ஃபிசம்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இப்போ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்எக்ஸ்ஒய்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்எக்ஸ் இன்ட்டு என்ஒய்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஈக்குவல் டுன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னது, இது வந்து ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஓகேவா? நமக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் ஆஃப் n in G is also ரைட் கோசெட். இப்போது 2 ரைட் கோசெட் எடுத்து அதுக்கு ப்ராடக்ட் எடுக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா திருப்பி ரைட் கோசெட் தான் கிடைக்கும். அப்போ பை ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு ரைட் கோசெட்டு. 2 ரைட் கோசெட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு என்ன தான் கிடைக்குதுன்னா ஒரு ரைட் கோசெட் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு நம்மளால சொல்ல முடியும். அதாவது பை ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்எக்ஸ் என்ஒய்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம், பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஒய்ன்னு நம்ம எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ஹோமோமார்ஃபிசம். ஓகேவா?